ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னிக்க வேண்டுகிறேன். என்னை மன்னியுங்கள், தரிசனம் அளியுங்கள். விரைவில் எனக்கு தரிசனம் அளியுங்கள் இறைவா, தரிசனம் அளியுங்கள். தரிசனம் தாருங்கள், தரிசனம் தாருங்கள். நாராயண நாராயண. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. முக்காலம் உணர்ந்தவரே, தேவாதி தேவா, பகவானே, பரம்பொருளே, தரிசனம் அளியுங்கள். இவ்வுலகில் தாங்கள் எங்கும் வியாபித்திருக்கிறீர்கள் இறைவா. தங்களை உண்மையான மனதோடு அழைப்பவர்க்கு தங்கள் அருள் அவசியம் உண்டல்லவா பரமேஸ்வரா. தங்களுடைய இந்த எளிய பக்தன் நாரதன் குரலை தயவு செய்து புறக்கணிக்காதீர்கள் இறைவா. தரிசனம் தாருங்கள், என் முன்னே வாருங்கள். நாரதா. ஓம் நமச்சிவாய. என் தீன குரல் கேட்டு தரிசனம் தந்து அருள் புரிய வந்து விட்டீர்களா? நாரதா, உன்னுடைய மனதில் பிறர் நலனுக்காக நீ காட்டும் கருத்து என்னை என்றும் மகிழ்ச்சியடைய வைக்கிறது. பரமேஸ்வரா, இது என் சிறப்பு அல்ல, தங்கள் கிருபைதான். தங்கள் கிருபை எனக்கு என்றும் வேண்டும். ஆனால் தயங்காமல் கூறு நாரதா. பரம்பொருளே, அந்த ராவணனின் குரல் தங்களுக்கு கேட்கவில்லையா? இதற்கு நான் பதில் கூறுவதற்கு முன் நீ என்னுடைய வினாவிற்கு பதில் சொல். கேளுங்கள் பரம்பொருளே. நான் அறிய விரும்புவது, லங்கேஸ்வரன் ராவணன் கூறியது முற்றிலும் உண்மைதானா? இல்லை உனக்கும் இந்திரனுக்கும் இடையில் ஏதேனும் பிரச்சனையா? நாராயண நாராயண. ஏன் இந்த கேள்வி பரம்பொருளே? தேவர்களின் ரிஷி அந்த ராட்சச மன்னன் ராவணன் அழைப்பை கேட்டு கலக்கமடைந்தால் இந்த கேள்வி எழத்தான் செய்யும். நீ இங்கு ராட்சச மன்னன் ராவணன் பிரதிநிதியாகத்தானே வந்திருக்கிறாய். என் விருப்பமெல்லாம் ஒரு பக்தனின் அழைப்பை பகவான் செவிகளுக்கு எட்டச் செய்வதுதான். குரலை தனித்து பேசு தேவரிஷி. உன்னுடைய குரல் தேவராஜன் இந்திரனை எட்டிவிட்டால் உன்னுடைய தேவரிஷி பதவிக்கு ஆபத்து வந்துவிடும். ஏனென்றால் முன்பே உன்னுடைய விசுவாசத்தில் அவருக்கு சந்தேகம் உண்டு. பரமேஸ்வரா, நான் ஏதும் தவறு செய்து விட்டேனா? தாங்கள் கூறுவதை பார்த்தால் அப்படி தோன்றுகிறதே. தவறொன்றுமில்லை நாரதா. உன் மன உணர்ச்சிகள் தெரிந்ததால் தான் நான் இவ்வாறு கூறுகிறேன். விளங்கவில்லை பரம்பொருளே. அதாவது, இச்சமயம் ராவணன் அழைப்பை கேட்டு கலங்கியுள்ள உனக்கு உண்மையிலேயே சிவலீலையை பற்றி ரகசியத்தை அறியும் ஆவல் உள்ளது. பரம்பொருளே, பயம் கொள்ள வேண்டாம். நீ நன்கறிவாய், சிவலீலை விதி என்ற காலச்சக்கரத்தோடு பிணைந்து தானாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் ராவணனை பொறுத்தவரையில் நான் அவனுக்கு தரிசனமளிக்க முன்வரும் நேரமானது அந்த விதியால் முன்பே விதித்தபடி வரும். सहस्रलोचन प्रभृत्य शेष
नवीनमेघ जयत्वत प्रभु ஹே தேவாதி தேவா, எங்கு மறைந்தீர்கள்? எங்கு? என்னுடைய தீவிரமான பிரார்த்தனை தங்களுக்கு எட்டவில்லையா? ஹே சிவசங்கரா, ஹே சிவசங்கரா, இப்போது புரிந்துவிட்டது. என் பொறுமையை மட்டுமல்லாது என் சிரத்தையும் என் பக்தியையும் சோதிக்க விரும்புகிறீர்கள். என் மீது தாங்கள் காட்டிய கருணையால் என் அன்னைக்கு உறுதி அளித்தேன், தங்களை என்னுடன் அழைத்து வருவேன் என்று. இப்போதோ இங்கு வந்து பார்த்தால் தாங்கள் என் மீது சினம் கொண்டு மறைந்தே விட்டீர்கள். என் இஷ்ட தெய்வமே என்னை விரும்பாத போது உயிரோடு இருப்பதில் என்ன பயன்? உயிரோடு இருந்தாலும் என் அன்னைக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? கடைசி முறையாக தங்களை நான் அழைக்கிறேன் பிரபு, தரிசனம் தாருங்கள். இல்லையே நான் உயிருடன் இருக்க மாட்டேன். தரிசனம் தாருங்களேன். தரிசனம் வேண்டும், தரிசனம் வேண்டும் பரம்பொருளே. தரிசனம் தாருங்கள் சிவசங்கரா. ஜெய சிவசங்கரா. ஜெய சிவசங்கரா. ஓம் நமச்சிவாய. விஸ்வேஸ்வரா, அன்று பிரம்மதேவர் எனக்கு அளித்த வாக்கே இன்று சாபமாக மாறிவிட்டது. நானே மனமுவந்து உயிர் தியாகம் செய்ய நினைத்தும் அது இயலவில்லையே பிரபு. என் மீது கருணை காட்டுங்கள் பரமேஸ்வரா. தரிசனம் வேண்டும் பக்தவத்சலா. தரிசனம் அளியுங்கள் பிரபு, தரிசனம் அளியுங்கள். உன் சோதனையில் நீ வெற்றியடைந்து விட்டாய் லங்கேஸ்வரா. உன்னுடைய விடாமுயற்சியும் அசைக்க முடியாத சிவபக்தியும் கண்டு நான் மிக்க மகிழ்ந்தேன். சோதனைகளை கண்டு மனம் கலங்குபவன் சிவபக்தனாக இருக்கவே முடியாது. தாங்கள் என் முன் தோன்றியதே நான் செய்த பாக்கியம். இப்பொழுது என் விருப்பத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும் தேவாதி தேவா. அன்னை பார்வதியோடு புஷ்பக விமானத்தில் இலங்கைக்கு வர வேண்டும். பரமேஸ்வரா, என் பிரார்த்தனையை கேட்டும் மௌனமா? லங்கேஸ்வர் ராவணா, உன் அன்னை கேகசிக்கு நான் கைலாயத்தை விட்டு சென்று இலங்கையில் தங்கிவிட வேண்டும் என்ற விருப்பம். இதற்கான உன் வேண்டுதலை
நான் ஏற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கிறேன். வேறேதும் விருப்பம் இருந்தால் என்னிடம் நீ தயங்காமல் கேட்கலாம். பரம்பொருளே, நான் முடிவு செய்து விட்டேன். தாங்கள் என்னுடன் வரவில்லை என்றால் நான் இலங்கை செல்ல மாட்டேன். என் பிரார்த்தனையை தாங்கள் ஏற்க மறுத்தால் என் அன்னையைப் போலவே நானும் உண்ணாவிரதம் இருந்து விடுவேன். இங்கு தங்களது திருவடியிலேயே என் உயிரை துறப்பேன். நந்தி தேவரே, இனி என்னவாகும்? நம் பிரபு ராவணனுடன் சென்று விடுவாரோ? பொறுமையாக இரு. இங்கு நடப்பது அனைத்துமே நம் அனைவரது நன்மைக்காகத்தான் நடக்கிறது. ராவணா, முன்பொரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்தது. அதன் காரணமாக தேவி பார்வதி இலங்கைக்கு செல்வது நடக்காத செயல். அதோடு இன்னொரு விஷயம் நீ நன்கறிந்திருப்பாய். சக்தி இல்லாமல் சிவம் சவம்தான். ஆகையால் சக்தியின் குருவான பார்வதி இல்லாமல் நான் மட்டும் இலங்கை செல்வது பயனற்றதாகிவிடும். ஆனால் இதற்கு ஒரு வழி இருக்கிறது. இந்த வழி செயல்பட்டு விட்டால் நம் அனைவரது அழிவு நிச்சயம்தான். இதை தடுக்க வேண்டும். இதென்ன கூறுகிறீர்கள்? பரம்பொருளை தடுத்து நிறுத்தும் எண்ணத்தையே விட்டுவிடுங்கள் தேவராஜா. இதுதான் நமக்கு நல்லது. அக்னி தேவரே, பரம்பொருளை தடுக்க நினைப்பது சக்தியால் அல்ல, யுக்தியால் தான் என்று கூற நினைத்தேன். பரம்பொருளை சக்தியாலோ யுக்தியாலோ எவ்விதமாகவும் தடுக்க முடியாத தேவராஜனே. தேவரிஷி நாரதர் இருந்திருந்தால் நிச்சயம் ஏதேனும் ஒரு வழி கண்டுபிடித்திருப்பார். இது போன்ற நேரத்தில் தேவரிஷியை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. தேவர்களிடம் அவருக்குள்ள அக்கறை மீது எனக்கு சந்தேகம் உள்ளது. பொறுமையாக இருங்கள் தேவராஜா. பரம்பொருளின் எந்த செயலுமே நன்மையே தான் தரும். பொறுமையாக இருப்பதை தவிர நம்மால் வேற என்ன செய்ய முடியும்? பரமேஸ்வரா, வழி ஒன்று கூறுங்களேன். நான் உன்னுடன் இலங்கைக்கு வர முடியாது ராவணா. ஆனால் பூரண சிவஜோதியிலிருந்து உருவான என் ஆத்ம ஜோதிர்லிங்கத்தை நான் உனக்கு வழங்குகிறேன். ஆத்ம ஜோதிர்லிங்கமா? ஆம் ராவணா, என்னுடைய இந்த ஆத்ம ஜோதிர்லிங்கம் இலங்கையில் நான் இருப்பதற்கு சமமாக இருக்கும். எனக்கு விளங்கவில்லையே பிரபு. சிவ பூஜையில் லிங்க பூஜைக்கும் ஒரு மகத்துவம் இருக்கிறது லங்கேஸ்வரா. உன் பக்தியை நான் மெச்சுகிறேன். அதனால் நான் உனக்கு என்னுடைய ஆத்ம ஜோதிர்லிங்கத்தை வழங்குகிறேன். தங்கள் விருப்பம் பிரபு. ஓ பெற்றுக்கொள். இந்த ஆத்மலிங்கத்தை எடுத்துச் சென்று உன் அன்னையின் விருப்பத்தை பூர்த்தி செய். நில். இந்த ஆத்மலிங்கத்தை என் கைகளால் யுகங்களாக நான் பூஜை செய்து வருகிறேன். இதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உன் கைகளை சுத்திகரித்துக் கொள் ராவணா. தங்கள் ஆணை தாயே. ஜெய ஜெய சிவசங்கரா. நினைவிருக்கட்டும் லங்கேஸ்வரா, இலங்கை சென்றடையும் வரை என்னுடைய ஆத்மலிங்கத்தை நீ இவ்விதமே கைகளில் ஏந்திய வண்ணம் இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் என்னுடைய ஆத்மலிங்கத்தை தவறி பூமியில் வைத்துவிட்டால் அது அந்த இடத்திலேயே ஸ்தாபிக்கப்பட்டுவிடும். அதை இலங்கைக்கு எடுத்துச் செல்லவே முடியாது. தங்களுக்கு உறுதியளிக்கிறேன் பிரபு. புஷ்பக விமானத்தில் அமர்ந்து நொடிப்பொழுதில் இலங்கையை எட்டி விடுவேன். ஆகையால் தாங்கள் அருளியதை பூமியில் வைக்கும் அவசியமே ஏற்படாது. இது என்ன செய்து விட்டீர்கள் சுவாமி? பக்தனுக்கு அவனுடைய பக்திக்கான பிரதிபலனைத்தானே வழங்கியிருக்கிறேன்.
பக்தனுக்கு அவன் பக்திக்கான பிரதிபலனை வழங்கும் போது ஏன் ஒன்றை மறந்துவிட்டீர்கள்? தாங்கள் வழங்கிய ஆத்மலிங்கம் இலங்கையை அடைந்து விட்டால் பிறகு இலங்கையை யாராலும் வெல்ல முடியாது. ராவணன், அவன் அன்னை கேகசி, இவர்கள் இச்சையும் இதுதான் பார்வதி. சிவனருள் பெற்ற இலங்கை வெல்ல முடியாததாக வேண்டும் என்று. ராவணன் அவனுடைய அன்னையின் இச்சைக்கு இணங்கும் போது என்னுடைய சாபத்தை எவ்வாறு மறந்தீர்கள் சுவாமி? விசர்வா, அதோடு கேகசியின் வம்சம் அழிவது இந்த ஆத்மலிங்கம் இலங்கைக்கு செல்வதால் தடைபட்டு விடும் அல்லவா? ஆச்சரியம்தான். சக்தியே உருவான தேவி பார்வதியின் மனதில் அந்த சம்பவம் இன்னுமா உறுத்துகிறது? இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை சுவாமி. விஷயம் துஷ்டனுக்கு தண்டனையை பற்றியது. அந்த விசர்வாவிற்கும் அவர் குலத்திற்கும் தண்டனை இல்லையெனில் இவ்வுலகில் முறைகேடான பழக்கங்கள் உருவெடுக்கத் தொடங்கும். விதியின் வழிமுறைகள் சின்னா பின்னமாகிவிடும். பிராமணர்களை மங்கள காரியங்களுக்கு அழைப்பதற்கு உலகில் உள்ளவர்கள் எல்லோரும் அஞ்சுவார்கள். அங்கு ஏதேனும் தவறுகள் நடந்துவிடுமோ என்று பயப்படுவார்கள். வேறு வழியில்லை தேவி பார்வதி. ஒருமுறை கொடுத்த பொருளை திரும்பிப் பெற முடியாது. ராவணனின் குணத்தையும் தாங்கள் அறியாதவர் அல்லவே சுவாமி. அவன் ஆணவக்காரன், கொடுமைக்காரன், அது மட்டுமல்ல நீசனும் கூட. நான் தான் கூறினேனே தேவி பார்வதி, வேறு வழி தெரியவில்லை. மகனே கணேசா, விரைவில் கைலாயத்திற்கு வர வேண்டும். விரைவில் கைலாயத்திற்கு வர வேண்டும். Namah Shivaya. Namah